ஆயிரம் ஆண்டுகள் கழிந்தாலும் அலைகடல் என்றும் ஓய்வதில்லை. ஆண்டவர் இயேசுவை நம்பியவர் அநாதையாகி அலைவதில்லை. ஆயிரம் ஆண்டுகள் கழிந்தாலும் மாதம் ஒரு நாள் நிலமறைந்தால் வானிலா இல்லை என்பாயோ. மாதம் ஒரு நாள் நிலமறைந்தால் வானிலா இல்லை என்பாயோ. சோதனை வேதனை வருகையிலே, சோதனை வேதனை வருகையிலே நீயும் தேவனே இல்லை எனலாமோ. ஆயிரம் ஆண்டுகள் கழிந்தாலும். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 7 வரை. தியானத்திற்கான தலைப்பு கர்த்தருக்கு பயந்து நடந்தான். உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். 2 ராஜாக்கள் 4:1. நாம் ஒரு உதவியை கேட்டு யாரிடத்திலாவது போகும்போது நேரடியாக சொல்லாமல் அவருக்கு தெரிந்தவர்கள் யாரிடமாவது ஒரு சிபாரிசு கடிதத்தை எடுத்துக்கொண்டு போனால் நல்லது என்று நினைப்போம். இல்லாவிட்டால் என்னை உங்களுக்கு தெரியாது, ஆனால் என்னுடைய நண்பர் உங்களது உறவினர்தான் என்று நண்பனை இழுத்து பேசுவோம். இவை எல்லாமே நமது வாழ்விலே சகஜமாக நடப்பவைகளாகிவிட்டன. இங்கே இந்த பெண் எலிசாவிடம் ஒரு உதவி கோரி வந்தபோது அவள் 2 காரியங்களை குறிப்பிடுகிறாள். ஒன்று, தான் புருஷனை இழந்த ஒரு கைம்பெண் என்கிறாள். அடுத்தது, தனது புருஷன் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை நீர் அறிவீர் என்கிறாள். இப்போது கடன் கொடுத்தவன் தனது 2 குமாரரையும் அடிமையாக்கி கொள்ள வந்தான் என்றும் தனக்கு எலிசா உதவ வேண்டும் என்றும் கூறுகிறாள். எலிசா ஒரு தீர்க்கதரிசி என்பதை அறிந்த அவள் அவன் மூலமாக கர்த்தரிடத்தில் தனக்கு ஒரு உதவி கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடனேயே தேவ மனிதனை நாடி அவள் வந்திருந்தாள். தேவனுடைய உதவியினால் எலிசாவும் அவளது குறைவை தீர்த்து வைப்பதை காண்கிறோம். தேவன் அவளிடம் உள்ளதை பெருகும்படிக்கு செய்தார். அதற்காக எண்ணெய் பெருகி ஒரு எண்ணெய் தொழிற்சாலையையே உருவாக்கும் அளவுக்கு அல்ல, அவளிடம் எவ்வளவு வெற்று பாத்திரங்கள் இருந்ததோ அவ்வளவுக்கும் எண்ணெய் பெருகும்படிக்கு செய்தார். அவள் அதை விற்று தன் கடனையெல்லாம் தீர்த்து கொண்டாள். தேவனுக்கு பயந்து நடந்த ஒரு மனிதனது குடும்பத்தில் இருந்த கடன் பிரச்சனை இவ்வாறு தீர்க்கப்பட்டது. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். சங்கீதம் 128:1. கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்த அந்த மனிதனுடைய குடும்பம் இவ்வண்ணமாக ஆசிர்வதிக்கப்பட்டது என்று காண்கிறோம். நாமும் நமது குடும்ப வாழ்வுகளை எண்ணி பார்ப்போம். கர்த்தருக்கு பயப்படும் பயம் நமது குடும்பத்தில் உண்டா? நமது தேவைகளுக்காக நாம் பணம் சம்பாதிக்கும் போது அதை நேர்த்தியாக செய்கிறோமா? நமது உழைப்பை நாம் எடுக்கும் போதும் அதை செலவு செய்யும் போதும் அதிலிருந்து கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்கும் போதும் கர்த்தருக்கு பயப்படுதல் அதில் காணப்படுகிறதா? ஜெபம் செய்வோம். அன்பின் தேவனே, நாங்கள் எங்கள் வருமானத்தை ஈட்டுவதிலும் அதை செலவழிப்பதிலும் உமக்கு பயப்படும் பயத்தோடு வாழ எங்களுக்கு அனுகிரகம் செய்தருளும். ஆமேன்.